சொல்லுவோம். கர்த்தாவை பார்க்கணும், என் கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தாவை பார்க்கணும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும், என் காதுகள் திறந்தருளும். கர்த்தரும் குரல் கேட்கணும். காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழுமையா. சொல்லுகிறோம் வார்த்தைக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. இதற்கு ஒவ்வொரு வாழ்க்கையும் அதை செய்கிறாங்க. இந்த வார்த்தையை பெருமையாக திரும்பாது எல்லாவற்றையுமான நிரப்பி வெள்ளப்படுத்துங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. ஏசு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்துக்கிறோம். ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்தினாலே எப்படி நம்ம வாழ்கிறோம், எப்படி நம்ம வளர்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம் எப்படி நம்ம நன்மையாக விடுகிறது, எப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு ரட்சிப்பாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார், அனுபவமாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். இதான ஈவை எப்படி கட்டளையிட்டு இருக்கிறார். எல்லா விதமான வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரங்கள் அவர் மூலமாக தான் ஆவிக்குரிய ரீதியிலே சரி எல்லாத்திலையும் சரி அவர் மூலமாக வருகிறது. பிதாவிற்கு வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது, பஸ்தானுக்கு வருகிற ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொன்றாக நான் அதை காரியம் நம்ம பார்த்தோம். போன 3 வாரங்களாய் பார்த்தோம். இன்றைக்கு வந்து 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நம்ம பார்க்குற காரியம் என்னன்னா, கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் பாதையாய் இருக்கிறது, வழியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தின் வழியாய் இருக்கிறது. ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால், நான் சட்டத்துக்கு எல்லாவற்றையும் ஒன்றும் ஒரு புள்ளி மாறாமல் அப்படியே செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லையா? அது கீழ்ப்படிதல் அவசியம். ஆண்டரை எதிர்பார்க்கிறீங்கன்னா எந்த ஒரு அவர் சொன்ன வார்த்தைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் செய்யறது. ஒரு புள்ளி கமான எதுவே மாறக்கூடாது. வார்த்தை அப்படிப்பட்டது, அவர் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. நான் எதாவது சொல்றேன், எப்பவும் சொல்லுகிற காரியம் தான். ஹோம் மெம்பர்ஸ்கிட்டே சரி, சபை மக்கள்கிட்ட சரி, அப்போ அப்பா சொல்லுகிற காரியம் தான். ஒரு பாட்டில் கப்பு எடுத்தா அந்த கப்பு இங்கே வைக்க சொன்னா அந்த இடத்துல தான் என்ன பண்ணோம், வைக்கணும். டேபிள் தானே ஒரு போஸ்டர், அப்போ போஸ்டர்ஸ் மேலே வைக்கணும் கப்பு. ஏன்னா அந்த போஸ்டர் எடுத்து வச்சிருந்து அந்த அச்சு வந்து கப்போட அச்சு நம்ம கிளாஸ் அந்த இதில் டேபிளில் படாமல் இருக்கு போஸ்டர்ஸ் வைப்பாங்க.
அந்த கோஸ்டர்ல வைக்காம வைக்க சொன்னாருன்னு சொல்லி இதை வச்சுட்டு போனா அது கீழ்படிதலா இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வைக்க சொன்னீங்களே வச்சுட்டேனே அப்படின்வாங்க. அப்பாட்ட சொல்லுவாங்க இது வந்து இப்போ இது பண்ணுவாங்க. அப்போ வந்து விசுவாசிகள் கூட அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. கேட்பார் அப்பா கேட்பார் மாதிரி கொஞ்சம் எடுத்துமா மட்டி எடுத்துருவாமா இறங்கணும் இப்போ வந்து பாட்டு வச்சு போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது, வைக்கிற வேண்டிய காரியம் இருக்குது. அதான் நம்ம வைக்கணும். ஏன்னா ஒரு காரியம் சொல்றபடி அப்படியே செஞ்சோம்னா அது உங்களை என்ன பண்ணுது, வாழ்க்கையில கரெக்டா அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளால என்ன பண்ணுது, நடத்துகிறது. அப்ப அந்த கீழ்ப்படிதல் வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணீங்க, சரியா நீங்க நடந்து கொண்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உண்மையான ஆசீர்வாதம் என்ன பண்ண வந்துட்டு தான் இருக்கும். ஒரு புலி மாறாம செய்யணும். செய்யற காரியத்தை என்ன பண்ணணும், திருந்த செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டா அதை என்ன பண்ணும், திரும்பி என்ன பண்ணும், திருத்திக்கிட்டு என்ன பண்ணும், திரும்ப என்ன பண்ணும், செய்யணும். அது சரியா வர வரைக்கும் என்ன பண்ணும், செய்யணும். ஒரு ஸ்கூல்ஸ்ல மேத்ஸ் ப்ராப்ளம் வந்து ஆன்சர் தப்பா, ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா வந்துச்சு ஆனா ஆன்சர் தப்பா வருது. நான் ஸ்டெப் எல்லாம் கரெக்டா பண்றேன், ஆன்சர் தப்பா இருந்தா எல்லாம் தப்பு தான். ஒரு மார்க் ஏதோ இது போடுவாங்க. பண்ண முயற்சிக்காக என்ன பண்ணுவோம், ஒரு மார்க்கு போடுவாங்க. உங்களுக்கு அந்த 5 மார்க்கும் 10 மார்க்கும் கூட வரணும்னா திரும்ப என்ன பண்ணாத கரெக்டா என்ன பண்ணும், வர வரைக்கும் என்ன பண்ணும், பார்க்கணும். ஈக்குவேஷன்ஸ் திருப்பி என்ன பண்ணும், பார்க்கணும். உங்களுக்கு அது முழுமையான மார்க் வரணும்னா அது எல்லாம் திருப்பி என்ன பண்ணும், போய் பார்க்கணும். பார்த்துக்கலாம் பார்க்க மாட்டீங்களா? எஸ்பெஷலா 10th படிக்கும்போது அது கண்டிப்பா மார்க் வேணும். சும்மா அப்படியே விட்டுருவோம் முடியுமா மார்க்ஸ் எல்லாம் இல்ல. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அது ஒரு உலக பிரகாரமான காரியங்களுக்கே அவ்வளோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்வம் காட்டுறோம். அவ்வளோ முக்கியத்துவம். என் ஃபியூச்சர் பாதிக்கப்பட்டிருக்கூடாது, அந்த மார்க்ஸ் தான் என் ஃபியூச்சர் என்ன பண்ணுது, தீர்மானிக்கிறது. அந்த மார்க்ஸ் வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், அடுத்த நிலைக்கு நான் போக முடியும். உலக மேன்மைக்காக நம்ம என்ன பண்றோம், ஃபுல்லா என்ன பண்றோம், கவனமா இருக்கணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்குள்ள மேன்மைக்காக என்ன பண்றாரு, கவனமா கவனிக்க என்ன பண்றாரு, சொல்றாரு என் வார்த்தைக்கு கீழ்படின்றாரு, என் வார்த்தைக்கு செவி கொடு, நான் என்ன சொல்றேன் அப்படியே செய்யறாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், செய்யறோம் பண்றோம் இல்ல, அப்படி இல்ல. அதே நேரத்துல இங்க ஆண்டு வந்து இங்க பிரசங்கிக்க துவங்குறார். 5ஆம் அதிகாரத்துல, மத்திய 5ஆம் அதிகாரத்துல அவர் பிரசங்கிக்க துவங்குகிறார். 3ஆம் வசனத்துல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. முதல் கேட்டகரி ஆட்கள் எப்படி இருக்கு, ஆவியில எளிமை உள்ளவர்கள் எப்படி இருக்காங்கன்னா பாக்கியவான்களா இருக்கிறார்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம நேரத்துல நம்ம ஸ்பிரிச்சுவலி முதிர்ச்சி அடைகிறவர்கள், ஆவியில முதிர்ச்சி அடைகிறவர்கள் அப்படின்னு ஒரு மெச்சூர்டான ஆட்கள் சபையில நிறைய வருஷமா இருந்துட்டு, சபையில நிறைய வருஷமா இருந்து இதுல எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாம் நான் ஆண்டு நல்லா இருக்கிறேன், எல்லாம் செய்யறவங்க பயங்கரமா இருக்கிறேன். அடுத்த புதுசா ஏதாவது வருவாங்க, புதுசா யாராவது வருவாங்க. அவங்களோட தாளத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து சீக்கிரமா என்ன பண்ணுவாரு, மேல கொண்டு வருவார். இந்த முதிர்ச்சியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, பொறாம போடுவாங்க, எரிச்சல் அடைவாங்க. வருஷ காலம் எப்படி ஓடி போதியா, அப்போ நீங்க முதிர்ச்சி அடைச்சி ஒரு பிரயோஜனமும் இல்ல. வெளியளவா என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க அப்படி காட்டிக்கிறீங்க. அந்த இத்தனை வருஷமா விசுவாசியா இருக்கு, இத்தனை வருஷமா நாங்க காரியங்களை செய்யறோம் என்ன பண்ணீங்க, காட்டிக்கிறீங்க, வெளியரங்கமான ஒரு விஷயம். ஆனா உண்மையா ஒருத்தர் உண்மையான முதிர்ச்சி அடைந்திருக்கிறார், உண்மையா ஆவிக்குள்ளால நீங்க முதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க என்று சொன்னா, அப்ப நீங்க எவ்வளவு தூரம் மேல போனாலும் அந்த தாழ்மை என்ன பண்ணும், இருக்கணும். அது எளிமையான காரியங்கள் என்ன பண்ணும், இருக்கணும். எவ்வளவு தூரம் ஆண்டுக்குள்ள நீங்க வளர்ந்துட்டு இருந்தாலும் சரி, அந்த உங்களுடைய தாழ்மையை நீங்க என்ன பண்ணாது
மறந்துட கூடாது. இந்த எளிமையை சிம்பிளிசிட்டின்னு வாங்க. ஆங்கிலத்தில் சிம்பிளிசிட்டி. அந்த சிம்பிள்னஸ் எப்பொழுதும் என்ன பண்ணும் இருக்கணும். ஆண்டு சொல்றாரு, பிள்ளையை போல நீ மாறலன்னா பரலோகத்தை பிரவேசிக்க முடியாது. சிறு பிள்ளை போல மாறணும். அதுக்குதான் ஒண்ணுமே தெரியாது. பிள்ளைங்களுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கவலை மாட்டாட்ட அதான் இருக்கிற பிள்ளைங்க இல்லையா, எதுவுமே பெருசா மனசுல வச்சுக்காது, எதுவும் பண்ணாது. அப்படி இருக்க சொல்றாரு, நேர்முறையா இருக்க சொல்றாரு. எல்லா காலத்தையும் நேர்முறையா செய்யுங்க. எல்லா காலத்தையும் உண்மையை சொல்றதுக்கு அது உங்களுக்கு வாய்ப்பு தருகிறது. நேர்மையா இருக்க தப்பில்லை, நேர்மையா இருக்க தப்பில்லை, உண்மையா இருக்க தப்பில்லை. புறம் கூறுதான் தப்பு, பின்னாடி பேசுதான் தப்பு. ஒருத்தரை புகழ்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? வாய் வராது. புகழ்ச்சி, ஒருத்தர் புகழ்ச்சியா பேசுறதுக்கு வாய் வராது. அவளை பத்தி கேவலமா பேசுற நல்ல வார்த்தை வாய் ஆட்டோமேட்டிக்கா காலமோட அப்படி வாயில நாக்கெல்லாம் அப்படி தரலாம் வரும். அப்படி பேச முடியும். காரணம் என்னன்னா, உங்க இயல்பு சரியா இல்ல, உங்க மாறல. இன்னும் அந்த ஆவிக்குரிய காரியங்களை நீங்க என்ன பண்ணல, மாறல. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்தாலும் உங்களுக்குள்ளாலே அந்த எளிமையான காரியங்கள் என்ன பண்ணும், இருக்கணும். அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். கஷ்டம் இருக்குதா, துயரம் இருக்குதா, நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஆறுதலை ஆண்டவர் தருகிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்றதுக்காக தான் என்ன பண்ணுவீங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த சாந்த குணம், எல்லா சாந்த குணம் இருக்குதா? அந்த குணம் தான் தவிர வேற எல்லாமே இருக்குது பாஸ்டர். அந்த குணத்தை தவிர வேற எல்லாமே இருக்குது. அந்த சாந்த குணம் என்று சொல்லும்போது அது சில நேரத்தில் பொறுமையா அந்த காரியங்களை செய்ய மனது வர சூழலை பார்த்து இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் செய்யணும். ஒரு காரிய கஷ்டம் இருக்கு, கடன் இருக்குதா, பிரச்சனை இருக்குதா, எல்லாம் மாட்டிக்கிட்டீங்களா, பொறுமையா இருங்க. ஏதாவது ஒரு இதுல மாட்டிக்கிட்டீங்களா, சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா, பொறுமையா இருங்க. ஆண்டவர் பார்க்கல, பொறுமையா இருங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க படபடத்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைங்க உங்க இதெல்லாம் என்ன பண்ணும், பாதிக்கப்படும். எந்த சூழ்நிலையும் சரி, உங்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, எழுந்துடாதீங்க. நீங்கள் பூமியை சுதந்திரிக்க பிறந்தவர்கள். பூமி உங்களை என்ன பண்ணுது, உங்க பூமி கையில் நீங்க இருக்கிறீங்க. உலகத்துக்கு கையில என்ன நீங்க இருக்கிறீங்க. அப்படிதான் ஆயிடுச்சு. உலகம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா பாவம் என்ன பண்ணிச்சு, அப்படி டோட்டலா மாத்திடுச்சு. உலகத்து கையில நம்ம என்ன பண்றோம், மாட்டிக்கிட்டோம். உலகத்தை தான் அதான் சொல்றோம், உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகத்தை சார்ந்து இல்லாமல் இருங்கள். நம்ம உண்மையில ஆண்டவரை பின்பற்றுகிறவா இருந்தால் நம்ம உலகத்தை சார்ந்து இருக்க மாட்டோம், ஆண்டவரை சார்ந்து இருப்போம். உலகத்துலதான் வாழுறோம், உலகத்துலதான் எல்லாம் வசிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா உலகத்தின் தேவைகள், நம்மளோட பர்சனல் தேவைகள், உலகத்துல இருக்கிறதுக்காக நம்முடைய தேவைகளுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம், உலகத்தை மாத்திரம் நம்பி இருக்க மாட்டோம். நம்ம உலகத்துல வேலை செய்வோம், எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணுவோம். அதுல எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய காரியங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எல்லா விதமான காரியங்கள் நம்ம போடுவோம். ஆனாலும் அதனுடைய விலையை செய்கிறதை யார்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போம், ஆண்டவரை எதிர்பார்த்திருப்போம். விதைத்தார், நம்ம விதைக்கு ஒருத்தர் விதைச்சா இன்னொருத்தர் நீர் பாய்ச்சினா விலை செய்யறது யாரு, அவர் தான் விலை செய்கிறார். எல்லா ரீதியிலும் சரி, உங்க தனிப்பட்ட ரீதியிலும் சரி, ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, எல்லாவற்றிலும் சரி, உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு, அது மாத்திரம் செய்யுங்க.
உண்மையா செஞ்சுட்டு போங்க. அதுக்குள்ள விளைவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கட்டளையிடுகிறா. அதுக்குள்ள நிலைமை மாற்றங்கள் எல்லாம் யாருக்கு வருகிறது? ஆண்டவரிடமிருந்து வருகிறது. நீங்கள் சுதந்திரிக்க பிறந்தவர்கள், பூமியை சுதந்திரிக்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. பாட்டு இருக்கிற திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு திருப்தியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. நீதியின் மேல் பசிதாக்குள்ளவர்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவனுக்கு இரக்கம் பெறுவது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம். ஆண்டுக்கு இரக்கம் பெறுவது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? ஏன்னா மனுஷன்ட்டு இறக்கத்தை வாங்க முடியவே முடியாது. மனுஷன் ஒண்ணுமே இல்லை, அவன் நமக்கு இறங்க மாட்டான். தன்னை மாத்திரம் தான் என்ன பண்ணுவான்? பார்த்துக் கொள்வான். தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் என்ன பண்ணுவான்? பார்த்துக் கொள்வான். தன்னை சார்ந்திருக்கிறவங்க மாத்திரம் என்ன பண்ணுவான்? அவனுக்காக மாத்திரம் இறங்குவான். ஆண்டவர் எல்லாருக்காக இறங்குறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய இறக்கம் இவ்வளவு பெரிய தெரியுமா? சொல்றோம். அதை நம்ம பெற்றனால்தான் நம்ம இதெல்லாம் உட்கார்ந்து பண்ணணும். அதை பெற்றுட்டோம், அதை பெற்று உணர்ந்து அவருடைய இறக்கத்தை நம்ம உணர்ந்துருக்கோம். ஒவ்வொரு நாளும் உணரணும். நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை அவருக்கு நமக்காக இறங்கின கிருபையா இறங்கினதுனால்தான் நமக்கு என்ன பண்ணுது? கிடைத்திருக்கிறது. நம்ம அவர்கிட்ட இரக்கம் பெற்றோம். மனுஷன் பெற்ற பிறகுனாலும் பரவாயில்லை, அவர்கிட்ட நம்ம பெற்றுட்டோம் இரக்கத்தை. அவர்கிட்ட இரக்கத்தை பெற்றிருக்கிறோம். இருதயத்தை சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த இருதயம் எப்படி இருக்கிறது? ஏன்னா இதெல்லாம் ஆண்டுக்குள்ளாய் வாழ்கிறது, ஆண்டுக்குள்ளாய் கீழ்ப்படிதலான வாழ்க்கையில இதுவும் என்னோட இதெல்லாம் சேரும். இதெல்லாம் இருந்தா ஆண்டு சட்டத்துக்கு கீழ்ப்படிய முடியும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை என்ன பண்ணுவார்கள்? சமாதானம் பண்றது. ஏன்னா உள்ளத்துக்குள்ளாலே வீட்டுக்குள்ளாலே எதுவுமே இல்லை, வஞ்சனை இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, பொறாமைகள் இல்லை, தேவையில்லாத காரியங்கள் இல்லை. நான் அவரை நம்புறேன், அவரை பின்பற்றுறேன். எனக்குள்ளால வேற எதுவும் இல்லை. எனக்குள்ளால இயேசு இருக்கிறாரு, எனக்குள்ளால இயேசு இருக்கிறாரு. அவருக்கு தான் மாத்திரம் போதும். மிச்சம் எல்லாம் வச்சு ஆண்டவர் எனக்கு செய்வார். நான் அவரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், அவரை மாத்திரம் எதிர்பார்த்து இருக்கிறேன். என் லைஃப்ல வேற எதுவுமே இல்லை. இருதயத்தில் சுத்தமா இருந்தா மற்றவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டோம்? சண்டை போட்டு மற்றவங்க போயிட்டு தேவையில்லாத காரியங்கள் இது பண்ண மாட்டோம். தேவையில்லாத அலுவலகத்துக்குள்ளால சிக்கிக்கொள்ள மாட்டோம். உள்ளத்துல சுத்தம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்கப்பா, போராட்டமா இருக்குப்பா, லைஃப் போராட்டமா இருக்கு, இதை சுத்தி தேவையில்லாம பேசுறாங்க, நீங்க யார்? பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் உங்களுடையது. ஏன்னா உங்களை மாத்திரம் இல்லைங்க, இயேசுக்குள்ளே மாதிரி என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்துறாங்க. அவரையே துன்பப்படுத்துறாங்கன்னா நம்மளாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் சகித்துட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அவரையே உலக தண்ட சராசரத்தை படைத்தவரே என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்துறாங்க. அவர் வீட்டாரே அவருக்கு சத்ருவா மாறினாங்க. அவங்க ஊருக்காரரே அவருக்கு விரோதமா மாறினாங்க.
அவர் விரோதித்தாங்க. அவர் வார்த்தைக்கு யார் செவி கொடுக்கிறதுக்கு மனம் இல்லை. அதனால சொல்றாரு, மேய்ப்பரோட சத்தத்துக்கு ஆடுகள் செவி கொடுக்கிறாரு. நான் எனக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்குற ஆட்கள் இருந்தா பார்த்து போலாம். ஏன் ஆடு வந்தா போதும், எனக்கு வேற எந்த தேவையில்லை. எனக்கு ஆடுல சொல்றேன், ஏன் ஆடு என் சத்தத்தை கேட்கும். அது மாதிரி சத்தத்தை கேட்டுட்டு அவன் வாழ்க்கையை மாத்திக்க என் ஆட்டுக்கு திறமை இருக்குது. திறமை இருக்கிறவன் குறைச்சுப்பான் இந்த உலகத்துல. காரணம் என்னன்னா, ஆண்டவர் அது அவனை என்ன பண்றாரு, டக்கு டக்குன்னு என்ன பண்றாரு, வைத்துட்டே இருக்கிறாரு. நிறைய நேரத்துல உலகத்தை வந்து அவன் திறமையை வச்சு என்ன பண்றான், டக்கு டக்குன்னு மேல வந்துடுறான். ஆனா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன ஆண்டோட கரம் அந்த இதுல இருக்கு. நம்ம ஆண்டரை தேடுறோம்னா, ஆண்டரை நம்பி இருந்தோம்னா, ஆண்டோட கரம் நம்ம மேல இருக்கிறது. ஏன்னா நம்ம திறமையை நம்பி என்ன பண்ணல, இல்ல திறமையை மாத்திரம் நம்பி இல்ல, ஆண்டோட சேர்ந்து நம்பி இருக்கிறோம். நம்மளோட முயற்சி நம்ம போடுறோம், நம்ம திறமை நம்மளோட விலையையும் கொஞ்சம் என்ன பண்றோம், வைக்கிறோம். என்னால் முடிஞ்ச மாதிரி நான் என்ன பண்றேன், செய்யறேன். அதுல ஆண்டோட கரம் இருக்கவே இல்லை எனக்கு. அதான் நம்ம கேட்கணும். என்னோட தனி முயற்சினால மாத்திரம் நான் மேல வர முடியாது. ஒரு அளவுக்கு மேல வர முடியும், பலத்தினால ஒரு அளவுக்கு மேல வர முடியும். அதுக்கு மிஞ்சி போகணும், அதுக்கு மேல போகணும்னா ஆண்டு கரம் இருந்தால் மாத்திரம்தான் அது நடக்கும். என்னை மேல உயர்த்தணும்னா ஆண்டோட கரம் இருக்க வேண்டும், ஆண்டோட இரக்கம் இருக்க வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம எதிர்பார்த்து இருக்கிற காரியம் வரலன்னா நம்ம என்ன பண்றோம், அப்படி சோர்ந்து போயிடும். ஒரு காரியம் நடக்கல, நம்ம வேண்டிக்கொள்ள நடக்கல, நம்ம எவ்வளவு நன்மை செய்யறோம், எவ்வளவு காரியம் செய்யறேன், ஆனா எனக்கு தீமைதான் வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு காலையில மெசேஜ், நான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணது, தீமை தான் வந்துட்டு இருக்குது. அப்போ எனக்கு நன்மை செய்யறது, எனக்கு எவ்வளவு தீமை செஞ்சா நான் நன்மை செஞ்சுட்டு தான் இருக்கணும். நன்மை செய்யறது என்ன பண்ண நிப்பாட்ட கூடாது. எனக்கு ஆண்டவர் தீமையை, எனக்கு ஏற்படுகிற எல்லா தீமையும் நன்மையாக மாற்ற அவரால் கூடும். ஆனா நான் எனக்கு வாழ்க்கையில தீமை நடக்குது, நான் எதுக்கு நான் அவருக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிட்டேன்னா நமக்கு நன்மை வராது. ஒருத்தர் எனக்கு எவ்வளவு தீமை செய்தாலும் அவனுக்கு நான் தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு நன்மை செய்யறதுக்கு தான் நான் ஆண்டவர் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அப்படிப்பட்டதா இருக்கிறான். என் வாழ்க்கை நன்மையாய் மாறணும் என்று சொன்னா, என் வாழ்க்கை மேன்மையா வாழணும்னு சொன்னா, நான் வாழ்க்கையில உயரணும் என்று சொன்னா நான் நன்மை செஞ்சுதான் ஆகணும். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்துதான் ஆகணும். எனக்கு திரும்பி எனக்கு காரியம் மோசமா தான் போயிட்டு இருக்கு, திரும்பி காரியம் எனக்கு எல்லாமே தான் போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, இயன்ற வரைக்கும் செய், இயன்ற வரைக்கும் நன்மை செய். நன்மை செய்வது பிராணி இருந்தா அது செஞ்சுது. உங்களுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் செய்யுங்க. ஒவ்வொன்று ஆண்டு கணக்கில் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொன்று ஆண்டு கணக்கில் வச்சிருக்கிறாரு. உங்களை உயர்த்துறது அவர் தான். எப்ப உயர்த்தினா நல்லா தெரியும். உங்களை உயர்த்தி எங்க கொண்டு போன நல்லா தெரியும். உங்களுக்கு வைத்த தரிசனம் பொய் அல்ல, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பொய் அல்ல, அது ஒரு வாக்கு தத்துவம். கண்டிப்பா அது நிறைவேறும், குறித்த காலத்துல நிறைவேறும். நான் சொல்றேன், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்க மேல பொய்யா காரியம் சொல்றாங்க, நீங்க யாரு முன்னாடி எல்லாம் சோத்திரம் பாத்தீங்க, இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா உங்களோட பேசணும்னு சொன்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. டாக்டர் இருங்க,
எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. தடவி தடவி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பின்னாடி பாம்பு மாதிரி கொத்துவாங்க. ஸோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. விரியனை போல என்ன பண்ணுவாங்க, உங்க என்ன பண்ண குத்துறதுக்கு அவங்க தீவிரமா இருப்பாங்க. ஸோ அதனால யார் என்ன முன்னாடி வந்து பண்ணிடுவாங்கன்னா, சிஸ்டர் அதே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் ஆமாம் சிஸ்டர் அதெல்லாம் விட்டுணும். அங்கே அப்படியே பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும். நம்ம விலைக்கு போறது நல்லது. அல்லேலூயா. நம்ம சேஃப்டிக்கு அதுதான் முக்கியம். நம்ம சேஃப்டிக்கு யாரும் கேரண்டி இல்லை, அவர் ஒருத்தர் தான் கேரண்டி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் நம்ம சேஃப்டிக்கு கேரண்டி. அவர் மாத்திரம் தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும். வாழ்க்கைக்குள்ள உத்தரவாதம் அவர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கு, மனுஷன்கிட்ட இல்ல. மனுஷனை பிரியப்படுத்தி ஒரு பிரயோஜனமும் இல்ல, மனுஷனை சார்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா மனுஷன் மூலமா ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, காரியங்களை நடத்திக்கிறாரு. மனுஷ தயவுன்னு சொல்லும் போது மனுஷனுக்கு தயவு வேணும் மனுஷனுக்கு முக்கியம், அவன் இருக்கணும். மனுஷனை ஆண்டவர் அவனுடைய காரியங்கள் அவன் இருக்கு, அவனுக்கு இப்ப இருக்குது, அவன் செய்வான். எல்லா நேரமும் அவனை என்ன பண்ண முடியாது, அந்த மனுஷனை எதிர்பார்த்திருக்க முடியாது. எல்லா நேரமும் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் யாரு, ஆண்டவர். எல்லாத்தையும் கொடுக்கிறவர் யாரு, ஆண்டவர். கொடுக்க வைக்கிறது யாரு, ஆண்டவர். கிரியை நடப்பிக்கிறவர் யாரு, ஆண்டவர். இப்போ யாரு நான் நம்பி இருக்கணும், கொடுக்கிறவரை நம்பி இருக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் உருவாக்குறவரை நம்பி இருக்கணும். நம்ம வந்து ஒரு கிளினிக் போற பேப்பரை நம்பி இருக்கிறோம் நிறைய பேர். அதுக்கு மகிமை கொடுத்து வச்சிருக்கோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கோம். அது பெருசா நம்ம என்ன பண்றோம், நம்பி இருக்கிறோம். இல்ல, அது அழுக்காகும், அது கிளியும். அது கிழிச்சதுன்னா அது லைட்டா அந்த ஓரமா ஒரு கிளி கிழிச்சிட்டு கடையில போய் கொடுங்க வாங்குவான். அது எவ்வளவு புதுசா இருந்தாலும் அதுல வந்து லைட்டா கிழிச்சா வாங்க மாட்டான். காரணம் அது ஒத்து, அவ்வளவுதான். மனத்தோட ஒத்து அவ்வளவுதான். அது குடிக்கிறவர் யாரு, ஹலோ, குடிக்கிறது யாரு, அவர்தான். தேவையை சந்திக்கிறவர் யாரு, அவர்தான். தேவை நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பாதுகாப்பு 3P, ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், அப்புறம் வந்து பிரிசர்வேஷன். ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன், பிரிசர்வேஷன். பாதுகாப்பு, பராமரிப்பு. ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்புறம் எல்லாவற்றையும் தேவை என்ன பண்றாரு, சந்திக்கிறார். பாதுகாப்பு, பராமரிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொவைட். அதனால என்ன பண்றாரு, எல்லாத்தையும் தருகிறார். பாதுகாப்பு தேவை, ஆண்டுக்கு பராமரிப்பு தேவை, ஆப்டர்ந்து இந்த ப்ரொவிஷன் தேவை. அந்த 3Pயும் அவர் தான் தராரு. ஆப்டர் தான் வருது, வேற எதுவுமே இல்லை. நம்ம அந்த வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்றதுக்கு கண்டிப்பா அவனுடைய பாதுகாப்பு இல்லாம வாழ முடியாது. ஆண்டுடைய தேவை, ஆண்டவர் நம்ம தேவையை சந்திக்கலன்னா நம்மளால சர்வைவ் பண்ண முடியாது. நம்மளை பராமரிக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளால ஒழுங்கா நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக முடியாது. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவன் அவர் மட்டும்தான். அப்ப அதை செய்யலைன்னா அதான் பராமரிப்பு. நம்மளை பராமரிக்கவில்லை அவர் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையை ஒழுங்கா நடத்தி கொண்டு போக முடியாது, தாறுமாறாதான் போவோம். அவர் என் வலப்பக்கத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. இருக்குதா இல்லையா? அவர் என் கூட இருக்கிறாரு, யாரும் என் பக்கத்துல வர முடியாது. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குன்னா எதுக்காக இருக்குன்னா
அவர் வார்த்தைக்கு செயல்பட்டு அதன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிறவருக்கு மாத்திரம் தான் அந்த நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் கூட அவரு இருக்கிறாரு. ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் குணாதிசயம் எப்படி இருக்குது என்று சொன்னால், ஒன்று எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிருக்காரு? ஆசீர்வாதத்தின் குணாதிசயம் அது எப்படி இருக்குதுன்னா ஆவிக்குரியதா இருக்கிறது. ஆவிக்குரியதா இருக்கிறது. ஏன் இப்படி சொல்றேன்னா, சகல ஆசீர்வாதத்தினால உங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. சகல ஆசீர்வாதத்தினாலும். ஏன்னா அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட தான் வருகிறது. பூமிக்குரிய ஆசீர்வாதம் நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு நம்முடைய சரீர ரீதியா எல்லா காரியங்களும் என்ன பண்றோம்? ஓடுறோம். பூமிக்குள்ள இருந்து ஆசீர்வாதம் பெறணும்னா முந்தி ஆதாம் உருவாக்கும் போது ஏற்கனவே எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டாரு. ப்ரொவிஷனு, ப்ரொடெக்ஷனு, ப்ரிசர்வேஷன் எல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டாரு. அவனை கஷ்டப்பட்டு எந்த காரியம் பண்ண தேவையில்லை. பாவம் வந்தோடனே அவன் என்ன பண்ணான்? அதுல இருந்து எல்லாத்தையும் வெளியே வந்துட்டான். அந்த ப்ரொவிஷன் போயிடுச்சு, அந்த ப்ரொடெக்ஷன் போயிடுச்சு, அந்த ப்ரிசர்வேஷன் போயிடுச்சு. அந்த 3 காரியமும் போயிடுச்சு. ஆட்டுக்கு வந்த அந்த 3 போயிடுச்சு. இப்ப என்ன நடக்குது? அவன் தான் அவங்க ப்ரொவிஷனுக்கு வேலை செய்யலாம், வேலை செஞ்சு அவன் அவனுக்காக என்ன பண்ண முயற்சி செய்யணும். அவனுக்கு அது முள்ளு குறுக்கும் உழைச்சு அந்த முள்ளுக்கு இப்படி எடுத்துட்டு என்ன பண்ண திரும்பி 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 கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு தன் நிலைமையை மாற்றத்துக்காக பாடுபட்டு அப்படிதான் அந்த குழந்தை என்ன பண்ண முடியும்? சாப்பிட முடியும். எப்ப எந்த எந்த காரியம் வந்து தாக்குதல் பண்ணணும் நமக்கு தெரியாது. நம்ம லைஃப் எப்படி பாதுகாப்பு பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாலே ஆதாம் தள்ளப்பட்டான். இப்ப அப்படி என்ன ஆச்சு? 2ஆம் மாதமாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயர்த்து அப்புறம் திருப்பி அதே பாணியில திருப்பி என்ன பண்ண நமக்கு காரியங்களை செய்கிறார். அந்த பாக்கியத்தை திருப்பி என்ன பண்ண தருகிறார். அந்த பாதுகாப்பை திருப்பி தருகிறாரு. அந்த பராமரிப்பை திருப்பி தருகிறாரு. அந்த ப்ரொவிஷனை திருப்பி தராரு. நமக்கு தேவையான காரியம் என்ன பண்ண சந்திக்கிறாரு. யாரை நம்பும் போது? அவரை நம்பும் போது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தாலும் என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறார். அவருடைய குணாதிசயத்தை நம்ம அறியணும். ஏன்னா அவர் நீதி உள்ள தேவன். அவர் நீதி உள்ள தேவன். அவருக்கு முன்பாக அப்ரைட்டா நடக்கணும், சரியா நடக்கணும். அவரை ஏமாற்ற முடியாது, வெளிவேஷம் போட முடியாது அவர்கிட்ட. நம்ம சரியா இருந்தா கணக்கு கேட்பாருங்க. ஆண்டவர் பதில் சொல்லிதான் ஆகணும். ஆண்டவர் வந்து அது பச்சைபாதம் பார்க்கிற தேவன் அல்ல. நீ இப்படி இருக்கிறா அப்படி இல்ல, நான் இப்படி இருக்கா அப்படி இல்ல கிடையாது. ஆண்டவர் எல்லாம் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? நீ ஒழுங்கா நடந்த ஆசீர்வாதம். லைஃப் ஒழுங்கா நடத்தி போனா ஆசீர்வாதம், உண்மையா இருந்தா ஆசீர்வாதம் வரும், கீழ்ப்படிஞ்சா ஆசீர்வாதம் வரும். செய்யாததெல்லாம் செஞ்சுட்டு ஆனா எனக்கு வந்து ஆசீர்வாதம் வேணும் நம்ம எதிர்பார்த்துட்டா நடக்கவே நடக்காது. சாமி சொல்றது அவர் வந்து ஆண்டவர் ரசித்திருக்கிறார். எனக்கு அப்படி செய்ய பிடிச்ச ஒரே ஒரு காரியம் நான் சொல்றேன். நாங்க படிச்சதுனால தான் நான் சொல்றேன். ஆண்டவர் ரசித்திருக்கிறாரு, நம்மள மீட் எடுத்திருக்கிறாரு, எல்லாவற்றையும் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு. நம்ம அவருக்காக எதுவுமே செய்யல. அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரே ஒரு காரியம் என்னன்னா,
நம்மளுடைய துதிய மக்கள் என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். நம்முடைய ஆராதனை என்ன பண்றாரு? எதிர்பார்க்கிறார். துதி பலிகளை எதிர்பார்க்கிறாரு. அதனால சீக்கிரம் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்றது. பாட்டு பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி கொண்டோம். பாட்டெல்லாம் இருக்குது. ஏன் சொல்றோம்னா அது ஒண்ணுதான் நம்மளால கொடுக்க முடியும் அவர்கிட்ட. ஹல்லேலூயா. மெசேஜ் வந்து அவர் அங்க கொடுக்கிறது, வார்த்தை கொடுக்கிறது, நீங்க பெற்று கொள்றீங்க. மெசேஜ் மட்டும் கேட்க வரது இல்ல, ஆராதனைக்கு முதல்ல வரணும். ஏன்னா நம்ம தான் அவருக்கு கொடுக்குறோம் ஆராதனைய, அவருக்கு செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். அவர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துறோம், செய்ய போற நன்மைக்காக நன்றி செலுத்துறோம். எல்லா விதமான துணிகளும் ஆண்டு தேடுறோம், ஏன் எடுக்கிறோம். அது ஒண்ணுதான் நம்மளால பண்ண முடியும். அதுதான் சீக்கிரம் வரணும். நம்ம எதுவுமே கொடுக்காம எனக்கு வேணாண்டே கொடுங்கப்பா, இறங்குங்கப்பா, இறக்கம் பண்ணுங்கப்பா, எனக்கு வேணும்ப்பா வேணும்ப்பா, அது மாத்திரம் நம்ம கேட்டுட்டோம்னா நல்லா இருக்குதா? நியாயமா இது? நீங்களே சொல்லுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கேன், அப்பா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, எல்லாம் சொன்னாங்க. ஆனா அதே தான் நம்ம பண்ணுறோம். இதுக்கப்புறம் என் பிள்ளையும் வந்து சொல்லும், சொல்றத சொல்லித்தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம ஆண்டுகிட்ட செலுத்த வேண்டிய காரியம் அது ஒண்ணு மாத்திரம் தான், வேற எதுவுமே இல்லை. அது நம்ம மேல விழுந்த கடமை. நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம அவரை என்ன பண்ணணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி வேணும்னா அவரை தேடி, அவரை சமூகத்தை தேடி ஓடி வரது தவிர வேற எதுவுமே கிடையாது. அதோட வேற எதுவுமே கிடையாது. இங்க இருந்தா நன்மை வரும், அவர் சமூகத்துல இருந்தா நன்மை வரும். அதுலதான் நம்ம திருப்தி அடைய முடியும். நம்ம லைஃப்ல திருப்தியாய் வாழ வேண்டும். நீடித்த நாட்கள் நான் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை நான் உனக்கு காண்பிப்பேன் சொல்லி இருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை நம்ம பார்க்க வேண்டும் என்று சொன்னா, அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னா, நான் அடிச்சு முடிச்சு விழுந்து அடிச்சு நான் ஓடி அவர் சமூகத்தை ஓடி வந்துதான் ஆக வேண்டும். அவரை தேடி ஓடி வர்றது நல்லது. சாவிக்குரிய சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறார். நாலாம் வசனத்தை வாசிங்க. நமக்கு முன்பாக எப்படிமா? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொள்ளபடியே புகழ்ச்சியாக சுவிகாரப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நான் எப்படி இருப்பேன், இந்த உலகத்துல எப்படி வாழ்வேன், எந்த மாதிரி வாழ்வேன், எந்த மாதிரி செய்வேன் என்று அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை போலவே என்னை உருவாக்கி இருக்கிறார். உங்களையும் அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் எப்படி வாழ்வீங்க இந்த உலகத்துல, எப்படி வளர்வீங்க, எப்படி உயர்வீங்க, எப்படி என்ன காரியங்கள் செய்வீங்க என்று சொல்லி முன்னமே, எப்போ உலகத்தை எல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ண, அவர் நினைவுல நீங்க இருந்தீங்க. அப்படிதான் உருவாக்கி இருக்கிறார், வேற எதுவுமே இல்லை. நீங்க அவர் நினைவுல எப்பயோ இருந்தீங்க. எப்ப இந்த உலகத்துல கொண்டு வரணும் அவர் நல்லா தெரியும், எப்படி கொண்டு வரணும் அவர் நல்லா தெரியும், எந்த மாதிரி குடும்பத்துக்கு வெளியில எந்த மாதிரி பாதையில கொண்டு போகணும் அவருக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்க செய்யறத நிறுத்திடாதீங்க, நீங்க செய்யறத நிறுத்திடாதீங்க. இப்படி ஆயிடுச்சு, இப்படி சூழ்நிலை போகுது, செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க, நன்மை செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு காரியம் ஒரு காலமும் நீங்க என்ன நிறுத்திடாதீங்க. எனக்கு நன்மை வருதா வரலையா, நான் செய்யறது செய்வேன். நான் அப்படி நான் வளர்க்கப்பட்டேன், நான் பார்த்து அப்படிப்பட்ட ஆள்.
கல்யாண காரியங்கள் புதுசுல நிறைய காரியங்கள் எனக்கு இருக்காங்க கேள்வி வரும். பாஸ்டர்மா வந்து வேற இதுக்கு வந்தாங்க, வேற இது வளர்ந்து வந்தவங்க, அவங்களுக்கே கேட்பாங்க, என்னப்பா அப்படி கொடுத்துட்டே இருக்கீங்க நீங்க? எனக்கு வந்துட்டே இருக்குது, நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிக்கிட்டே இருக்கிறாரு. கேட்கும் போது நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன். கேட்பாங்க, பாஸ்டர் எனக்கு தேவையா இருக்கு பாஸ்டர், இந்த மாதிரி காரியங்களா இருக்கு பாஸ்டர், அவங்க எடுத்துக்கோங்க. நம்ம கையில இருந்தா கையில விட்டுருப்பேன். இல்ல ஜிபே நம்பர் இருக்காப்பா, இல்ல ஜிபே தான் ஐசிஐசில ஜிபே நம்பர் இருக்காப்பா, ஜிபே நம்பர் இருக்காமா, நிறைய வரும். காரணம் இருக்குன்னா நமக்கு இருந்தா குடிக்க நிரம்பிக்கிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் எனக்கு குறைஞ்சதே கிடையாது, இது வரைக்கும் குறைஞ்சதே கிடையாது. அதான் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல மேல இருக்க சந்தோஷமா நிறைவு இருக்கும். நம்ம செய்யற காரியங்களில் நிறைவு இல்லைன்னா அப்போ ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். வாழ்ற வாழ்க்கையில நிறைவு இல்லைன்னா தப்பு இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மூர்க்கம் எல்லா காரியங்களும் நமக்கு விலகி போகணும். ஆண்டு பிள்ளைகள காரியம் விலகி போகணும். இதயத்தில் என்னன்னா சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தேவனை தரிசிப்பார்கள். பார்க்க முடியும் அவரை. உங்களை பார்க்கிறவர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா ஆண்டவரை பார்ப்பாங்க. உங்களை பார்க்கிறவர்கள் நீங்க ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறதுனால, ஆண்டவரை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்குள்ளால இருக்கிற இயேசுவை பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளால இருக்கிற இயேசுவை அவர்கள் என்ன பண்ணுவாங்க? பார்ப்பாங்க. மூன்றாவது காரியம் ஆசீர்வாதத்தின் விளைவு அல்லது பலன். ஆசீர்வாதத்தின் பலன் என்னன்னு சொன்னா பிரித்தெடுக்கப்படுது. ஆசீர்வாதத்தின் பலன் என்னது? நீங்க என்ன பிரித்தெடுக்கப்படுது. நீங்க இந்த உலகத்தோடு ஒட்டி இராமல் நீங்க என்ன பண்றீங்க? அவர் மூலம் ரத்தத்தால் என்ன பண்றாங்க? பிரித்து எடுக்கப்பட்டதெல்லாம் இருக்கீங்க. அவர் பிரித்து எடுத்துட்டாரு. திரும்பி என்ன பண்ணாங்களா? நம்ம சொன்ன மாதிரி ஒட்டி விட கூடாது. ஆண்டவர் இந்த உலகத்தை என்ன பண்ண உங்களை பிரித்து எடுத்துட்டாரு. உலகத்தில் உள்ளவர்களை போல நீங்கள் இல்லை, இல்லாமல் இருக்கணும். அதான் நல்லது. அவன் இப்படி செய்யறானே, என் ஃப்ரெண்டு இப்படி பண்றானே, என் ஃப்ரெண்டு இப்படி எல்லாம் செய்யறான், என் ஃப்ரெண்டு இதெல்லாம் காரியம் செய்யறான், நானும் அதை செய்யறேன். ஃப்ரெண்டு வந்து என்ன மச்சான் இந்த மாதிரி என்ன பண்ணுவான்? கொடுப்பான். இந்த மச்சான் ஒரு வாட்டி மிச்சா பிரச்சனை இல்ல, ஒரு வாட்டி வாயில போச்சுன்னா திரும்பி போய்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி அடிக்க ஆரம்பிச்சா போகவிட்டா திரும்பி பயிரஞ்சுக்கு போட என்ன பண்ணும்? போகவிட்டுட்டே இருக்க வேண்டியதான். அப்படிதான் ஆரம்பிக்கும். அப்படிதான் ஆரம்பிக்கும். நல்ல ஃப்ரெண்டு உங்களுக்கு பண்ணு வச்சான்னு சொல்லி எந்த கெட்ட காரியத்தை பண்ண வைக்க மாட்டான். நல்ல ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு உன்னை வந்து என்ன பண்ணுவான்? உயர்த்திட்டு தான் இருப்பான். நல்ல பாதையில தான் நடத்துவான். புரியுதா நான் சொல்ல வருது? நல்ல ஃப்ரெண்டு நல்ல பாதையில நடத்துவான். அப்போ வேற தேவையில்ல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல நடக்கிறவன் ஃப்ரெண்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு கிட்ட இது வேண்டாம். தனிமையா இருக்கிறது நல்லது. தனிமையா இருக்கிறது நல்லது. நீங்கள் உலகத்தோடு ஒட்டினவர்கள் அல்ல, நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. அதோட விளைவு பயன் உங்களுக்கு பயனாதான் முடியும். உங்களுக்கு அது பயனாதான் முடியும். விளப்பா இருக்காது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நீங்க தீர்க்கதரிசி புதிதா இருக்கீங்க. உன் சந்ததியினாலே ஆசீர்வதிக்கப்படும் என்று புத்திரரா இருக்கிறீர்கள். இங்க
பழைய பழைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எத்தனை நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. பழைய தீர்க்கதரிசிகள் நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காங்க. சாமுவேல் கொண்டு எல்லா விதமான தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. எலிசா, எலியா, எல்லா தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க. அப்படி எல்லாம் உரைத்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களுக்காக, கடைசி நாட்களுக்காக நம்ம உரைத்தார். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்ண முன்னாடியே அறிவித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்க அதை படிக்கும் போது, அதை கேட்கும் போது, அந்த வார்த்தையின்படி நீங்க என்ன பண்ண நடக்கும் போது உங்களுக்கு வர ஆசீர்வாதம் அவர்கிட்ட என்ன பண்ணுது வருகிறது. அந்த தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக புத்திரரா இருக்கிறீர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, அவங்க வார்த்தையின்படி தான் என்ன பண்றீங்க நம்ம நடக்கும். அவங்க எல்லாம் வச்சு முன்னாடி அவர் மூலமா நம்ம பேசி வச்சுட்டு போயிட்டாரு. நமக்கு பொக்கிஷமா இந்த வார்த்தைகள் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது நம்ம படிக்க 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 இதுல இருந்து, இந்த பொக்கிஷத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்குரியது. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு, நீ இப்போ நான் கான்ஃபிடன்ஸ் நீ போ, நான் என்ன பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ பழகும் ஆசிரியருக்கு ஆசீர்வதிப்பாய், நீ பெருகவே பெருகுவாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்ன வார்த்தை நமக்குரியதா மாறுகிறது. காரணம் நம்ம திரும்பி 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 அதை நம்ம என்ன வாசிக்கிறோம், வார்த்தைகளை வாசிக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ண உரிமையாக்கிக் கொள்கிறோம். அந்த பரிபூரணத்துல நம்ம வாழ வேண்டும். தேவ பரிபூரணத்துல நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் உங்களை முழுமையாய் ஆண்டவர் நடத்துறார். நீங்க முழுமை பெற்றவர்களா இருக்கிறீங்க, ஆண்டவர் புத்திரரா இருக்கிறீங்க, உடன்படிக்கை புத்திரரா இருக்கிறீங்க. தீர்க்கதரிசன புத்திரரா இருக்கிற ஒரு பக்கம் இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய உடன்படிக்கை புத்திரரா இருக்கிறீங்க. காரணம் என்னன்னா, அவர் வார்த்தைப்படி, பழைய பாடல்கள் வார்த்தைப்படி என்ன பண்ணாரு, எல்லா காரியங்களும் சொல்லிடுறாரு. தீர்க்கதரிசனங்கள் மூலமா என்ன சொன்னார். இப்பொழுது புதிதாக இருக்கிற புதிய படுகாலங்கள்ல நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆற்றல் ரத்தத்தால் என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்கு பேசி இருக்கிறார். அவர் ரத்தம் என்ன பண்ண இன்னும் கொஞ்சம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் அவர் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நம்மளை திரும்ப திரும்ப அவர் பக்கம் இழுத்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா அவர் நம்ம முன்னோரோடு பண்ணின உடன்படிக்கை நமக்கும் உரியதாய் மாறுகிறது. ஆபிரகாமுக்கு பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கும் உரியதாய் மாறுகிறது. அப்போ பூமியில இருக்கிற எல்லாம் அவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறுச்சு. அவன் பிள்ளை ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு பலன் வந்தது. 100 மடங்கு பலன் வந்தது. நிறைய பிரச்சனை வந்தது, பிரச்சனை மேல பிரச்சனை வந்தது. ஏசைக்கு தோணுனா அங்க வந்து இது ஏன் கிணறு, ஏன் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்தது சித்தனாக்கு போனா, சித்தனாக்கு போயிட்டு அங்க அவங்க ஆபிரகாம் தோண்டி நம்ம வச்ச கிணற என்ன பண்ணா, திரும்பியும் நோண்டி எடுத்தான். ஐயா அங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க. ஆனா நிறுத்தல, அவன் நிறுத்தவே இல்லை. அவனுக்கு மட்டும் தோணலைங்க, அவன் எல்லாருக்காகவும் என்ன பண்ணான், அவன் தோணா. அவன் கை வைக்கிற பஞ்ச காலத்துல அவன் கை வைக்கிற எல்லா இடமும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆனா சுத்தி இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவனுக்கு நன்மை பெறல, அவன் எல்லாத்தையும் குடுக்கணும்னு நினைச்சாங்க. எடுத்துக்கயா, அவன் எதுவுமே சொல்லல, எடுத்துக்க, பிரச்சனை பண்ணல. அவன் பிரச்சனை பண்ண திரும்பி நான் பிரச்சனை பண்ணும் அப்படி பண்ணவே இல்லை. அவன் இடம் மாறி போனான். இடம் மாறி போயிட்டு கடைசியில என்ன பண்றான், ஒரு நீரும் தண்டைக்கு வந்தான். அவன் கிணத்தை தோண்டான், அந்த இடம் ஆசீர்வாதமா வச்சார் ஆண்டவர். அது ரெகபோதாய் மாத்தினாரு. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் செய்கிறாருங்க. நம்ம செய்யறத அவன் நம்ம துன்புறுத்தினாலும் சரி, என்ன எவ்வளவு பிரச்சனை கொண்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண தேவையில்ல. அங்க என்ன பிரச்சனை இருந்து மாறி போயிடுங்க. ஒருத்தர் துன்பப்படுத்துறானா அவனுக்கு தீங்கு செய்யாமல் தீங்கு நன்மையா மாற்றி கொடுங்க. உங்களுக்கு நன்மை இருக்குதா, உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறாரா, என்ன இடத்துல போனாலும் ஆசீர்வதிப்பாரு.
ஏசேக்கியேல் ஆசீர்வதிச்சாலும் சரி, சித்ரா வந்து என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பாரு. அங்க வந்து பிரச்சனை பண்ணாலும் இன்னொரு இடத்துல என்ன பண்ணாரு? ஆசீர்வதிப்பாரு. என்ன தோணுனாலும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்படி நிரந்தரமான ரெகுபோத்தை ஆண்டு தந்தார். அங்க யாரும் எதுவும் பிரச்சனை பண்ண முடியல. எப்படி நம்ம சமாதானமாய் ஆண்டு நடத்தினாரு. அல்லேலூயா. சமாதானம் நடத்தாரு. உங்களை ஆசீர்வதிக்கணும் ஆண்டு நினைச்சாரா ஆசீர்வதிச்சுட்டே இருப்பாரு. பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பான். நீங்க எங்க தோணினாலும் ஆண்டவர் தண்ணீரை வர வைப்பாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு, உயர்வை தருவாரு, மேலே தருவாரு. நீங்க செய்யறத ஒழுங்கா செஞ்சு போயிட்டே இருக்கு. அவங்க பண்றாங்க, பேசுறாங்க, இவங்க பேசுறாங்க, இவங்க செய்யறாங்க, அவங்க செய்யறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஒண்ணுமே நீங்க வாங்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. உங்கள்ட்ட இருந்து நன்மையை அவங்க பெற்றுக் கொள்வாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நன்மை அவங்க பெற்றுக் கொள்வாங்க. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்க நினைப்பாங்க. பரவாயில்ல, நான் இங்க இருந்தாலும் வேற எங்கேயாவது நான் போய் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோட இருங்க. ஆண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு பிதாவே, இந்த வேலைக்கான நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உங்களோடு பேசி நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் விதை விதைக்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் பலன் தருவி நான் விசுவாசிக்கிறேன். தூரத்தனையாய் பலன் தருவி நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் எங்கே தோணினாலும் தண்ணி வரமாட்டவர், எங்கே காரியம் செய்தாலும் எங்கள் ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர். யார் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாய்க்காமல் போகட்டும். எல்லா காரியங்களாலும் மாற்றி கொடுங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. அதுவே வர தடைப்பட்ட ஒவ்வொரு நாங்கள் நினைவு கொடுப்போம். எந்த காரியங்கள் இந்த சூழ்நிலை எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீர் எல்லாத்தையும் மாற்றி கொடுங்க. நீர் ஆண்டவரே நிறைவாய் வைங்க, நிறைவாய் வைங்க. எல்லாம் பார்த்து கொடுங்க. வாரம் முழுவதும் எந்த குறை இல்லாத நடத்துங்க. ஆசீர்வாதத்தை கட்டுவீங்க, கிருபையில கட்டுவீங்க, மேன்மையா வைங்க. அதை கொடுத்த சத்தியத்தின்படியாக நீர் அதை நடத்துங்க. நாங்கள் குறைப்பட்டவர்கள் அல்ல, மேன்மையான காரியங்கள் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். நீர் அதை நன்மையாய் மாற்றி நான் விசுவாசிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் பேசுகிறோம். நீங்களாக இயேசு கிறிஸ்துவின் ஆமென். முழு சொல்லுமா நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நாத்தை ஸ்தோத்திரி, நாத்மாவே கர்த்தரை சர்வகாலமும். ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரங்கள் மட்டும் இன்று சதா காலமாய் ஆமென்.